சொத்து கொலநாசம் என்று, அதை போல இந்த இறைவனுடைய சொத்தை சாப்பிட்டவர்கள் குலம் அழிந்துவிடும். எதற்காக என்று கேட்டால், தமிழகத்திலே மருத்துவ வகுப்பு வாரியத்தின் மூலமாக மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் கட்டப்போகிறேன் என்று சொன்னார். அந்த 400 கோடி என் கையிலே இருக்கிறது, நான் வசூல் செய்து விட்டேன் என்று பத்திரிகையாளர்கள் முன்னாலே சொன்னார். சொத்து பங்கு பிரிப்பதாக இருந்தாலும் பெண்களுக்கு, அல்லது பெண்களுடைய பெயரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்சீலாக வைத்துக் கொள்வதற்கும், அதேபோல் வகுப்பு வாரியத்திலே தலைவராக பெண்ணை நியமித்ததும், அதேபோல் பெண் கமாண்டோக்களை, பெண் காவலர்களை பெண் அதிகாரிகளாக கொண்டு வந்ததும் மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு இந்த சொத்தில் வரும் வருமானங்கள் சென்றடைய வேண்டும். சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்திருக்கிறது, அதனால் எதிர்க்கிறோம் என்று சொல்லித்தான் அனைவரும் எதிர்க்கிறார்கள். யாரெல்லாம் வகுப்பு சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், போராட்டம் செய்கிறார்கள். மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பதர் சையத் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது வகுப்பு வாரியத்திற்கு சேர்மனாக பெண்ணை சேர்மனாக நியமித்தார்கள். அப்படி நியமிக்கின்ற பொழுது என்னிடம் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள், என்னிடம் கேட்டார்கள், இஸ்லாம் முறைப்படி பெண்களை வகுப்பு வாரியத்திற்கு தலைவராக்க முடியுமா என்று. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் எதுவும் சொல்லப்படவில்லை, ஆக்கலாம், தாராளமாக அவர்களை நீங்கள் அந்த தலைவர் பொசிஷனிலே போடலாம் என்று சொன்னதற்கு பின்னால் பதர் சையதை அவர்கள் தலைவியாக்கினார்கள். இதை ஏன் இங்கே முக்கியமாக பதிவு பண்ணுகிறேன் என்று சொன்னால், இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழக மக்கள் இருக்கிறார்கள். எந்த விஷயத்தை செய்தாலும், சொத்து பங்கு பிரிப்பதாக இருந்தாலும் பெண்களுக்கு, அல்லது பெண்களுடைய பெயரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்சீலாக வைத்துக் கொள்வதற்கும், அதேபோல் வகுப்பு வாரியத்திலே தலைவராக பெண்ணை நியமித்ததும், அதேபோல் பெண் கமாண்டோக்களை, பெண் காவலர்களை பெண் அதிகாரிகளாக கொண்டு வந்ததும் மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதற்கு ஏன் நான் சொல்கிறேன் என்றால், தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் முன்னோடியாக, இந்தியாவிலே முன்னோடியாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் இந்த சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு இந்த சொத்தில் வரும் வருமானங்கள் சென்றடைய வேண்டும். அவர்கள் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே முன்னுரிமை பெற வேண்டும். வகுப்பு வாரியம் மூலமாக எத்தனை பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேர் பெரிய பெரிய கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்களாக, விஞ்ஞானிகளாக, டாக்டர்களாக, PhD பட்டம் பெற்றவர்களாக இஸ்லாமியர்கள் ஆகியிருக்கிறார்களா? வகுப்பு வாரியம் மூலமாக, அந்த சொத்தின் மூலமாக இந்த வகுப்பு வாரியத்தை நிர்வகிப்பவர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார்களா? அதில் மாற்றம் வேண்டும் தானே. அப்பொழுது மாற்றம் வருகிறது என்று சொன்னால் நாம் அதை வரவேற்க வேண்டும். யார் கொண்டு வந்தாலும் இப்பொழுது ஒரே நோக்கம் என்ன என்றால், இந்த சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்திருக்கிறது, அதனால் எதிர்க்கிறோம் என்று சொல்லித்தான் அனைவரும் எதிர்க்கிறார்கள். யாரெல்லாம் வகுப்பு சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், போராட்டம் செய்கிறார்கள், எல்லாமே செய்கிறார்கள். கேரளாவிலே வகுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு வதந்தியும் பரப்புகிறார்கள், நாங்கள் எங்கள் மாநிலத்திலே வகுப்பு சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார். இது மத்திய சட்டம். இன்று கூட மத்திய அமைச்சர் இந்த சட்டத்தை அமுல்படுத்தவில்லை என்றால் அதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டம் நல்லது சட்டம், ஏழை எளிய மக்களுக்கான சட்டம், இஸ்லாமிய மக்களுக்கான சட்டம். வகுப்பு சொத்தை அனுபவிப்பவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள், ஏழை எளிய மக்கள், நான் அனைத்து பகுதிகளிலும் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து இந்த வகுப்பு சொத்தில் இல்லாத ஏழை எளிய இஸ்லாமிய மக்களை சந்தித்து வந்திருக்கிறேன். அவர்களெல்லாம் வரவேற்கிறார்கள். யாரெல்லாம் தர்காக்களாக, பள்ளிகளாக வைத்து வகுப்பு சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ
அவர்களெல்லாம் தன்னுடைய பணங்களை செலவு செய்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்திலே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்பவரை வகுப்பு வாரியத்திற்கு தலைவராக நியமித்தார். அந்த அப்துல் ரஹ்மான் என்ன செய்தார் தெரியுமா? எல்லா பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் இஸ்லாமியர்களிடம் வகுப்பு வாரியத்திற்காக நன்கொடை பெற்றார். 400 கோடி நன்கொடை பெற்றதாக அவரே பத்திரிகையாளர்கள் முன்பாக சொல்கிறார். எதற்காக என்று கேட்டால், தமிழகத்திலே மருத்துவ வகுப்பு வாரியத்தின் மூலமாக மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் கட்டப்போகிறேன் என்று சொன்னார். அந்த 400 கோடி என் கையிலே இருக்கிறது, நான் வசூல் செய்து விட்டேன் என்று பத்திரிகையாளர்கள் முன்னாலே சொன்னார். 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் காலத்தில் நீங்கள் இப்பொழுதும் போய் பார்த்தால் பத்திரிகையாளர்களிடம் அவர் சொல்லியது உங்களுக்கு கிடைக்கும். என் வீட்டிற்கே வந்து பின்னால் வேற விஷயங்கள் எல்லாம் பேசினார். அந்த 400 கோடியை அவர் யாரிடம் கொடுத்தேன் என்றெல்லாம் என்னிடம் சொன்னார். அதை நான் இறந்து விட்டார். அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. கருணாநிதி அவர்களும் உயிரோடு இல்லை. அதை நான் சொல்ல இஷ்டப்படவில்லை. ஆக மொத்தத்தில் அந்த பணம் எங்கே போயிருக்கும் என்பது உங்களுடைய ஊகத்துக்கே விட்டு விடுகிறேன். இப்படியெல்லாம் இருக்கின்ற வகுப்பு வாரியத்தை அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் உடனடியாக டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும். 47க்கு பின்னால் வகுப்பு வாரிய சொத்துக்களை அனுபவித்தவர்கள், அதன் மூலம் பல ஆயிரம் கோடியை சொத்து சேர்த்தவர்களே, அதை விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சொத்துக்களை எல்லாம் ஜப்தி செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் தண்டனையாக ஒரு 20 ஆண்டு காலம் அவர்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நான் மத்திய அரசிடம் அதை தெரிவிக்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன். மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களுக்கும் அந்த கடிதத்தின் நகல்களை அனுப்பியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், வெறுமனே இது போல சட்டங்களை போட்டால் இது நடைமுறைக்கு வராது. இவர்களெல்லாம் எதிர்த்துக்கொண்டே இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் யார் சட்டத்தை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் கால்களிலே சென்று சரணடைந்து விடுவார்கள். இந்த சட்டம் நடைமுறைக்கு வராது. இதிலே தண்டனை சட்டம் வந்தால்தான் இறைவனுடைய சொத்தை நாம் அனுபவித்தது தவறு என்ற அந்த பயம் வரும். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, சிவன் சொத்து கொலநாசம் என்று. அதை போல இந்த இறைவனுடைய சொத்தை சாப்பிட்டவர்கள் குலம் அழிந்துவிடும், அவர்கள் வாழ முடியாது. அதை அரசு கேட்க வேண்டும். அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். ஆகவே அரசாக இருக்கக்கூடிய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்டம் நல்ல சட்டம் என்பது மக்கள் தெரிந்திருக்கிறார்கள், மக்கள் வரவேற்கிறார்கள். தமிழ் மாநில முஸ்லிம் லீக் முழுமையாக மனதார